வணக்கம் நண்பர்களே. நம்ம உடம்பு பலவீனமாகிவிட்டதா? கால்களில் வலி, சோர்வு, மூச்சு திணறல், 10 நிமிஷம் நடந்தாலே களைப்பு வருதா? ஆனா ஆயுர்வேதத்துல நூற்றாண்டு காலமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சாதாரண உணவு இருக்குது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுதாங்க உலர் திராட்சை. அதை ரெசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ட்ரை கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை சரியான முறையில் எடுத்துக்கொண்டால் உடலுக்கு சக்தி அதிகரிக்கும், ரத்தம் அதிகரிக்கும், நரம்புகள் பலப்படுத்தப்படும், மூட்டு வலி குறையும், வயதான பிறகு உடல் சுறுசுறுப்பாகவும் இருக்க செய்யும். இன்னைக்கு இந்த வீடியோல ஆயுர்வேதம் என்ன சொல்கிறது, எப்படி சாப்பிட வேண்டும், யாருக்கு அதிக பயன்களை கொடுக்கக்கூடியது, எப்பொழுது சாப்பிட்டால் சக்தி 2 மடங்கு கிடைக்கும், தவறான முறையில் சாப்பிட்டால் என்ன ஆகும், அனைத்தையுமே முழுமையா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை முழுமையா பார்த்தீங்கன்னா உங்க உடலை உங்களால மாற்ற முடியும், உடலுக்கு 2 மடங்கு சக்தியும் கிடைக்கும். உலர் திராட்சையுடைய ரகசியத்தை பார்த்தரலாம் நண்பர்களே. உலர் திராட்சைங்கிறது ஒரு சாதாரண ட்ரைட் ஃப்ரூட்ஸே கிடையாது. ஆயுர்வேதத்தில் இதை நேச்சுரல் எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிளட் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டாக இது கருதப்படுது. ஸோ யாருக்கெல்லாம் உடலில் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குதோ, அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த உலர் திராட்சை கொடுத்தாவே போதும், ரத்தம் உடம்புல கடகடன்னு உயர ஆரம்பிச்சிடும். ஸோ உலர் திராட்சையில் அப்படி என்ன சத்துக்கள் இருக்குதுன்னா, அதில் இயற்கையாகவே குளுக்கோஸ் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருக்குது. இது எல்லாமே உடலுக்கு உடனடியாக ஒரு எனர்ஜியை தரக்கூடியது. அதனால தான் பழைய காலத்துல இருந்தே சித்தர்கள், யோகிகள், போர் வீரர்கள் நீண்ட நேர சக்திக்காக இதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 30 வயதை தாண்டிட்டாவே காலையில் எந்திரிக்க முடியாத ஒரு சோர்வு உடலுக்கு ஏற்படுது. உடலில் ரத்த ஓட்டமும் ரொம்ப கம்மியாயிருது. ரத்தம் அந்த ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அடிக்கடி தலை சுற்றுதல், இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம உலர் திராட்சையை கண்டிப்பாக பயன்படுத்தணும். இப்போ உடலுக்கு கிடைக்கக்கூடிய 10 அற்புதமான நன்மைகளை பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை என்னன்னா, உடனடியாக சக்தியை கொடுக்கக்கூடியது. உடம்பு சோர்வாக இருந்தாலும் சில நிமிடங்களில் நம்ம உடலுக்கு எனர்ஜியை கொடுக்கும். ஸோ காலைல எந்திரிக்கும் போது ஒரு சோர்வாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ட்ரைட் கிரேப்ஸை எடுத்துக்கிற பொழுது அடுத்து உடல் நல்லா சூப்பராக சுறுசுறுப்பாக ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்து ரத்த சோகையை நீக்கிறதுக்கு, இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. 3வது பயன்கள் என்னன்னா, கால் வலியை குறைக்கும். நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 60 வயதை தாண்டிட்டாவே அவங்களால நடக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கால் வலி ஏற்படும். ஸோ கால் வலிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, உங்கள் உடம்புல பொட்டாசியம் சத்து குறைவாக இருக்கிறதுனால தான். ஸோ நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு பொட்டாசியம் சத்து ரொம்ப தேவை. ஏன்னா நரம்புகள் வீக்காக இருக்கும் பொழுது கால் வலி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பொட்டாசியம் சத்து எதில் இருக்குன்னா, இந்த ட்ரைட் கிரேப்ஸில் இருக்குது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை எடுக்க உங்களுடைய நரம்புகள் நல்லா பலமாக்கப்படும். நீங்கள் கால் வலி இல்லாமல் நடக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கு உதவி பண்ணுது. அடுத்து இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு, ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. வயதானவர்களுக்கு ரத்த அழுத்தம் ஏற்படும். ஸோ அதெல்லாம் கட்டுப்பாட்டில் வர்றதுக்கு இந்த ஒரு ட்ரைட் கிரேப்ஸ் உதவி பண்ணுது. அடுத்து பொதுவாக வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, மலச்சிக்கல் பிரச்சனை தான். ஸோ அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்கிறதுக்கும், நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் குடலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஒரு ட்ரைட் கிரேப்ஸ் உதவி பண்ணுது. அடுத்து மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது. அங்கே ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே சரி பண்ணுற தன்மை ட்ரைட் கிரேப்ஸ்க்கு இருக்குது. அடுத்து 7வது நன்மை என்னன்னா, நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் வேணும்னா நம்ம ட்ரைட் கிரேப்ஸை எடுத்துக்கலாம். இது உங்களுடைய நரம்புகளை அமைதிப்படுத்தி உங்களுடைய தூக்கத்தை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. அடுத்து நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு, மூளையோடைய செயல்பாடை மேம்படுத்துறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. அது வயதானவர்களும் எடுத்துக்கலாம், இல்லை படிக்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் எடுக்கலாம். நினைவாற்றலை சூப்பராக அதிகப்படுத்தும் இந்த ஒரு உலர் திராட்சை. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, வயதானவர்கள் இதை தொடர்ந்து எடுக்கும் பொழுது அவங்களுடைய முதுமையை தாமதப்படுத்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உங்களுடைய முதுமை தாமதாக்கப்படும். அதாவது இது உங்களுடைய செல்களை புதுப்பிக்கும் தன்மை கொண்டது. ஸோ நம்ம டெய்லி ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரும் பொழுது உங்களுக்கு வயசே தெரியாது. நீங்கள் 60 வயசுலேயும் 30 வயசு போல் இளமையாக தெரிய ஆரம்பிங்க. அடுத்து 10வது நன்மை என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு உடல்களில் பலப்படுத்துறதுக்கு இந்த ஒரு உலர் திராட்சை பயன்படுது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துடும் போது உங்களுக்கு சளி, இருமல் இந்த மாதிரியான
தொந்தரவு வந்து அடிக்கடி வரவே செய்யாது. இனிமே வந்துட்டு அடிக்கடி வந்தது கூட சரியாயிரும். ஸோ வந்து எப்பயோ ஒரு டைம் அந்த மாதிரி தான் வரும். ஸோ முக்கியமாக ஏன்னா வயதானவர்களை எடுக்க சொல்கிறோம்னா அவங்க ரொம்ப பாடி வீக் ஆயிரும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இந்த ஒரு உலர் திராட்சை எடுத்துகிட்டு வரும்பொழுது நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து நல்லா பலப்படுத்தப்படும். ஸோ கண்டிப்பாக இந்த உலர் திராட்சை எடுத்துக்கிறங்க, இவ்வளவு நன்மைகளை கொண்டது. அடுத்து ஆயுர்வேத முறையை நம்ம பார்த்துடலாம். ஆயுர்வேதம் வந்து இதுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. ஸோ எப்பவுமே நம்ம இந்த உலர் திராட்சையை நேரடியாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆயுர்வேத முறை சொல்லுது. இது சரியான முறையில் சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லுது. அந்த முறையை நம்ம பார்த்துடலாம். இரவு வந்து 10 இல்லைன்னா 15 உலர் திராட்சையை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு தண்ணீரில் அந்த உலர் திராட்சையை எடுத்து ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். அதாவது ஊறிய தண்ணீரையும் அப்படியே குடிச்சிடணும். ஏன் வந்து ஊற வைக்க வேண்டும் அப்படின்னா ஜீரணம் வந்து எளிதாகும். சத்து உடனே உடலுக்கு வந்து உறிஞ்சப்படும். உடல் சூடு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் வந்து ஊற வச்சு சாப்பிட்ற மெத்தடை வந்து ஆயுர்வேதத்தில் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ இதுதான் நம்ம உடலுக்கும் ரொம்ப நன்மைகளை கொடுக்கக்கூடியது. இப்போ வந்து 30லேருந்து 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த உலர் திராட்சையை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா வயது அதிகரிக்கும் போது தசை பலம் வந்து குறைய ஆரம்பிக்கும். என்னங்க 30 வயசுலேயே? ஆமாங்க. இப்போ இருக்கிற உணவு பழக்கம் சூழ்நிலை காரணமாக முதல்ல 60 வயசில் தான் தசை பலம் எல்லாமே குறைஞ்சிச்சு. இப்போலாம் 30 வயசுலேயே வந்து குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ தசை பலம் குறைய ஆரம்பிக்கும், ரத்த ஓட்டமும் குறைய ஆரம்பிக்கும், எலும்பு பலவீனம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த நேரத்தில் உலர் திராட்சை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இயற்கை டானிக்கு போல் உங்களுக்கு உடலில் வந்து வேலை செய்யும். நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் உடல் சோர்வாக இருக்குது அப்படின்னு நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் ஒரு டானிக் தான் கொடுப்பாரு. அந்த டானிக்குமே எதனால செய்யப்பட்டதாக இருக்கும்? உலர் திராட்சை ட்ரைடு கிரேப்ஸோட சீட் அதில் செஞ்ச ஒரு டானிக்காக தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து ப்ராசஸ் பண்ண அந்த டானிக்கை எடுக்கிறத விட நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த உலர் திராட்சையை நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. சக்தி குறைபாட்டை இது வேகமாகவே சரி செய்யறதுக்கு உதவிப்படும். நடக்கும்போது உங்களுக்கு ஒரு சக்தி எனர்ஜி வந்து தேவைப்படும். ஸோ அதை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யறதுக்கு இந்த உலர் திராட்சை வந்து பயன்படுது. பலரும் சொல்றது என்னன்னா காலையில் வெறும் வயிற்றில் எடுத்த பிறகு அவங்களுடைய உடல் வந்து லேசாக ஆயிருக்கு, அதை உணர்ந்ததாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. இல்லை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்திருந்தா உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. ஏன்னா நானும் பயன்படுத்திட்டு வர்றேன். எனக்கு முன்னே விட இப்போ நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. நான் காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு உடல் சோர்வாகவே இருக்கும். ஸோ உலர் திராட்சை நான் எடுத்துகிட்டு தான் வரேன். நல்ல ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்குது. உடலுக்கு சக்தி வந்து 3 மடங்கா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆயுர்வேதத்துல ஒரு ஸ்பெஷலான ஆயுர்வேதிக் எனர்ஜி ட்ரிங்க் வந்து சொல்றாங்க. ஸோ இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணும்னா ஊற வைத்த உலர் திராட்சை வந்து 15 எடுத்துக்கிறங்க. அது கூட 1 கப் பால். பால் குடிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 கப் பால் எடுத்துக்கிறங்க. பிடிக்காதவங்க 1 கப் வெந்நீர் வந்து எடுத்துக்கிறங்க. இது கூட ஊற வச்ச 2 பாதாம் எடுத்துக்கிறங்க. அது கூட சிறிதளவு ஏலக்காய், அதாவது 2 ஏலக்காயை பொடி பண்ணி கூட வச்சுக்கிறோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் காலையில் அரைச்சிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு காலையில் அந்த தண்ணி சுடு தண்ணியில் கலந்து இல்லைன்னா பாலில் கலந்து நீங்கள் குடிச்சிடலாம். இதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு சக்தி வந்து கிடைக்கும். உடல் சோர்வே இருக்காது. உடல் வந்து ரொம்ப டயர்டாகவே ஆகாது. முன்ன இருந்ததுக்கும் இதை குடிச்சதுக்கும் மிகப்பெரிய மாற்றமே இருக்கும். உங்களுடைய மூளை வந்து ரொம்ப அலர்ட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய மூளை வந்து நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த உலர் திராட்சை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இது வந்து நல்லது கிடையாது. ஏன்னா அதில் இயற்கையாகவே வந்து குளுக்கோஸ் சுகர் கண்டென்ட் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இதை எடுக்கும் பொழுது கவனமாக இருக்கணும்னா சர்க்கரை நோயாளிகள் வந்து கவனமாக எடுக்கணும். ஏன்னா அளவை குறைச்சி தான் எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சுகர் லெவலை வந்து அதிகப்படுத்திடும். அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஸோ நல்லது தான், ஆனால் அளவை ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கணும். உங்களுடைய டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு சர்க்கரை வியாதி உள்ளவங்க உங்களுடைய சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குதோ அதுக்கு எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, எவ்வளவு அளவு எடுக்கணும்னு சொல்லி உங்களுடைய டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மற்ற பீப்புள்ஸ் இருக்காங்களா அவங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது. மற்ற பீப்புள்ஸ் எந்த ஒரு வியாதியுமே இல்லாமல் நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னா அவங்களும் வந்து அளவாக தான் எடுத்துக்கிறணும். அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. ஸோ அளவாக சாப்பிட்றது நல்லது. தினமும் நீங்கள் 10லேருந்து 15 உலர் திராட்சை எடுத்தால் போதும். அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிடும். வயிற்றில் உப்பசம் ஏற்படும். ஸோ எப்போவுமே அளவுங்கிறது ரொம்ப முக்கியம்.
அடுத்து இந்த உலர் திராட்சை எடுக்கும் பொழுது உங்களுடைய ஹேபிட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறங்க. அதாவது நீங்கள் தினசரி செய்யக்கூடிய ரொட்டீனில் சில மாற்றங்களை கொண்டாங்க. காலைல எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுங்க, நீங்கள் வெந்நீர் குடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த ஊற வச்ச உலர் திராட்சையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வெந்நீர் குடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் 10 நிமிடம் நடைப்பயிற்சி செய்யுங்க. லேசான உடற்பயிற்சி உங்களால் நல்ல என்னால் உடற்பயிற்சி செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணலாம். இல்லை என்னால் வயதானவர்கள் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க 10 நிமிஷம் மெதுவாக நடந்தாலே போதும். ஸோ நடைப்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நடக்க முடியாதவங்க வீட்டிலே இருந்து சேரில் செய்யக்கூடிய எக்ஸசைஸ், யோகா மாதிரி இந்த மாதிரியான மூச்சு பயிற்சி, இந்த மாதிரியான சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யலாம். ஸோ அதையும் நீங்கள் செய்யலாம். ஸோ இதை நீங்கள் 30 நாட்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு உங்கள் உடலில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நண்பர்களே, மருந்து இல்லாமல் உடலை பலமாக வச்சிருக்க இயற்கை உணவுகள் போதுமானது. ஸோ ஒரு சிறிய உலர் திராட்சை கூட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.